So hi guys and welcome back to our channel. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பிளெண்டர் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிளெண்டரோட பேசிக்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளெண்டர் நீங்கள் வந்து நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு எக்ஸ்டர்னல் மவுஸ் தாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு சீப் மவுஸ் ஆகுது 120 ரூபா 150 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்துட்டு லைவ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 120 ரூபாய்க்கு ஒரு மவுஸ் வாங்கினேன். ஸோ அது கூட உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மவுஸ் வாங்கும்போது அந்த ஸ்க்ரோல் வீலில் வந்து ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து இங்கே பிளெண்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நமக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இது வந்து ஜென்ரல் அப்படிங்கிறது தான். ஸோ பிளெண்டர் நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம இப்போ வந்துட்டு 3D மாடலிங் மட்டும் தான் கத்துக்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது இந்த வியூ போர்ட். இதுல பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்றதுதான். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த கேமரா, இந்த கியூப், இன்னொன்னு இதை லைட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க இருக்கு நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ல இங்க நேம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்த லைட்டுக்கு சிம்பிள் பார்த்துக்கோங்க இப்படி இருக்கும், கேமராக்கு இப்படி இருக்கும். மற்றபடி நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ இப்போ கியூப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே இதை வந்து மூவ் பண்றது. ஸோ அதாவது வந்து இங்கிருந்து நகர்த்துறது எப்படி அப்படின்னா, ஸோ மூவ் பண்றது அப்படின்னா அதை முதல்ல பிடிக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு பிளெண்டர்ல பேசிக் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஷார்ட்கட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஸோ அதை நவுத்தணும் அப்படின்னா அதை முதல்ல பிடிக்கணும். ஸோ பிடிக்கணும் அப்படின்னா கிராபிங். ஸோ கிராபுக்கு ஜி தான் வந்து கமாண்டு. ஸோ ஷார்ட்கட்டு. ஸோ ஜி அழுத்துனீங்க அப்படின்னா அந்த கியூப் வந்து உங்க மவுஸ்ல ஒட்டிக்கும். ஸோ அந்த கர்சர்ல ஒட்டி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இப்போ நீங்க மவுஸ் எங்க நவுத்தினாலும் அந்த கியூபும் கூடவே சேர்ந்து வரும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா வச்சிரும். ஸோ பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதை நவுத்தி பார்க்கறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிடில் மவுஸ் பட்டன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ நான் இது வந்து என்டையர் வேர்ல்டு, ஸோ இந்த வேர்ல்டுலயே வந்துட்டு நான் எங்க வேணாலும் வந்துட்டு எதை வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரோல் வீல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நார்மலா இப்போ வந்து மூவ் பண்ணியாச்சு. அதுவே வந்து திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் அண்டு தெரிஞ்சு போச்சு. அடுத்து இந்த கியூபை வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்கேலிங் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருசு பண்றோம் அப்படின்னா ஸ்கேல் லெவல்ல பெருசு பண்றது அப்படின்னு சொல்லு. ஸோ ஸ்கேலுக்கு எஸ். ஸோ எஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஆரோ ஒன்று ஹெட் வந்துடும். ஸோ அப்போ நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னா பெருசாகும், அப்படி இல்லைன்னா சிறுசாகும். ஸோ இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து ரொட்டேட் பண்றது தான். ஸோ ரொட்டேட்டுக்கு என்ன ஆர். ஸோ ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ரொட்டேஷன்லயே அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இவ்வளவுதாங்க இந்த ரொம்ப 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 முக்கியமான பேசிக்ஸ். ஸோ இதுலயும் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு கொடுத்த இந்த டிஃபால்ட் வியூ. ஸோ இதுல இப்ப நான் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது கியூபா இருக்கு, அது ரெக்டாங்கிளா பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு சைடை வந்து நான் பெருசு பண்ணணும். சோ அப்ப நான் வந்து நார்மலா எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா சைடும் ஈவனா வந்து பெருசாகும். சோ அது வந்து தப்பு இல்லையா? சோ நமக்கு ஏதோ ஒரு சைடு மட்டும் தான் வந்து பெருசாகணும். சோ அப்ப இதுல வந்து 3 ஆக்சிஸ் இருக்கு. அதாவது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இப்ப நான் ஸ்கேலிங் கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நீல வாக்குல வந்துட்டு பெருசாகும். அதுவே ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா வந்துட்டு பின்னாடி முன்னாடி வாக்குல பெருசாகும். அது இசட் ஆக்சிஸ் அப்படின்னா ஹைட்ல வந்து பெருசாகும். சோ இதுதான் வந்து இந்த 3 ஆக்சிஸ். இப்போ நான் வந்து இதை வந்து ரெக்டாங்கிள் இல்ல, அது என்ன 3D என்னன்னு சொல்லுவாங்க, கியூபாய்டா மாத்தணும் அப்படின்னா ஸ்கேலிங் கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தேன் அப்படின்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இது வந்து பெருசாகும். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கியூப் ஆயிருச்சு. சோ இவ்வளவுதான் அந்த பேசிக்ஸ். இது வந்து கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம எக்ஸை கிளிக் பண்றது, ஒய்யை கிளிக் பண்றது, இசட்டை கிளிக் பண்றது, இந்த 3 கன்ஸ்டன்ட்டுமே வந்துட்டு இந்த எஸ் அதாவது ஸ்கேலிங்க்கு, கிராபிங்க்கு, இல்ல ரொட்டேட்டிங்க்கு, இது 3க்குமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பேசிக்ஸ் வந்து இவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ரிமெம்பர் த நேம் இன்ட்ரெஸ்ட் டுட்டோரியல்ஸ்.